ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்சங் மொபைலில் தொடர்ந்து பேட்ரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பார்ட் 1, 2 2 பார்ட் நம்ம முடிஞ்சிருக்கு. இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ட் 3 நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் இன்னைக்கு சொல்ல போகிற ஃபீச்சர்ஸை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக பேட்ரி ட்ரெயின் ஆகிறது மட்டும் ஸ்டாப் ஆக போகிறது இல்லைங்க. உங்கள் மொபைல் டேட்டா லாஸ் ஆனாலும் ஸ்டாப் ஆகும், மொபைல் ஹீட் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும், மொபைல் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலோட ப்ரைவசி சேஃப் அண்ட் செக்யூராகவும் வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. பட் கொண்டு வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நம்மள நிறைய பேர் ஒன்லி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலில் அவங்க கொண்டு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, இந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணட்டும்னு சொல்லி எப்பவுமே ஆன்லேயே வச்சுருக்காங்க. இது எப்பவுமே ஆனில் வச்சு எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ மொபைல் டேட்டா பேட்ரி ஹீட் ஆகிறது, பேட்ரி ட்ரெயின் ஆகிறது, நம்ம ப்ரைவசி லீக் ஆகுறது, எல்லா விஷயமே நடக்குது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் பண்ண மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க மீடியா கண்ட்ரோல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஆன்ல இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காகனா, நீங்க மொபைல்ல இருந்து டிவிக்கு வீடியோவை சென்ட் பண்றீங்க, டிவி மூலமா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மொபைலில் இருந்துட்டு டிவியில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? இது எப்பவுமே ஆனில் இருக்குங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மொபைலில் டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்போ யூஸ் பண்ணலைன்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஆன்லேயே இருக்கிறதுனால எப்பவுமே இது டிவியில் இருக்கக்கூடிய மீடியாவை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பேட்டரி ட்ரெயின் அதிகமாகும், மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ தட் இந்த காஸ்ட் ஆப்ஷன்கிறத டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை பிரஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் இதுலயே டிவைசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டிவைசஸ்க்குள்ள ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸ் எனேபிள்ல இருக்கு. இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்ல இருக்கும் பொழுது உங்களுடைய மொபைல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸை சர்ச் பண்ணி எடுக்கும். அதாவது எப்படின்னா, ஏதாவது ப்ளூடூத் கனெக்ஷன்ஸு, ஒயர்லெஸ் ஸ்பீக்கரு, டிவி கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கும். அது எங்கே வச்சுக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸ்க்கு கீழே சேவ்டு டிவைசஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏதாவது டிவிக்கு கனெக்ட் பண்ணுறது இல்லை ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா உடனே இது எடுத்து கொடுக்கும். இந்த நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த டிவைஸை எடுத்து கொடுக்கு. இதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரி, இதை ஆஃப் பண்ணி வச்சோம்னா எடுத்து கொடுக்கறது லேட் ஆகுமானா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சேம் இதோட பர்பஸே நம்மளுக்கு வெளியே இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா அந்த ப்ளூடூத் பட்டன் கண்ட்ரோல் பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூடூத்தை கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு இன்னும் வேலைகளை ஈஸியாக கொண்டு வரதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதனால இந்த ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸை டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னால் கீழே சேவ்டு டிவைசஸை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி சேவ் டிவைசஸ் எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணுறப்போ டர்ன் ஆஃப் ஆன் கேட்கும், டர்ன் ஆஃபாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டு டிவைசஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸை டிசேபிள் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ டிவைசஸ்க்கு மேலே இருக்கிற லெஃப்ட் சைடு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டிவைசஸ் கீழே பாருங்க குயிக் ஷேர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஷோ அவைலபிள் டிவைசஸ் ஆன் ஷேர் பேனல். குயிக் ஷேருங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபோன்லேருந்து ஃபோனுக்கு ஃபைல்ஸ் அனுப்புறது தான் இந்த வேலை. ஓகேங்களா? ஸோ ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஃபைல்ஸை அனுப்பக்கூடிய இடத்துல உங்கள் மொபைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவைலபிள் ஃபோன் டிவைசஸை எடுத்து கொடுக்கறது தான் இதோட வேலை.
கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அவைலபிள் டிவைசஸ் ஆன் ஷேர் பேனல். ஆனால் நீங்கள் குயிக் ஷேரை யூஸ் பண்ணுறதே இல்லைன்னா இது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனால் குயிக் ஷேரை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்ட்ரோல் பேனலில் போய் அங்கே இருக்க குயிக் ஷேரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகும்பொழுது அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எப்போவுமே ஆனில் இருக்கிறதுனால இதனால் நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் அதிகமாக செலவாகும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகும், மொபைல் ஹீட் ஆகும், அட் த சேம் டைம் ப்ரைவசி லாஸ் ஆகும். இந்த ஸோ அவைலபிள் டிவைசஸ் ஆன் ஷேர் பேனல்ங்கிறது டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்ததில் பர்சனலைஸ் யூஸிங் ஷேர்டு டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதோட வேலை என்னென்னா, இந்த பர்சனலைஸ் யூஸிங் ஷேர்டு டேட்டாங்கிறது நமக்கு உண்டானதே கிடையாதுங்க. இது எல்லாமே கூகுளுக்கு உண்டானது. நம்மளுடைய டேட்டா, நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வாங்கி கூகுளுக்கு சென்ட் பண்ணுறதா இந்த 3ஓட வேலை. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். இது ஆனில் இருந்தால் நம்ம ஜிமெயிலோட டேட்டா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட், ஃபோனில் இருக்கக்கூடிய மீடியா, மியூசிக் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சஜஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ரிப்ளை கொடுக்கறதுக்கும் கூகுள் அசிஸ்டண்ட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் இது பர்சனலைஸ் பண்ணி அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்திருக்கு, அந்த மெயிலில் நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங் ஒன்று செட் பண்ண போகிறீங்க அடுத்த மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எந்த தேதியில் மீட்டிங் செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை தெரிஞ்சு அதை உடனே கூகுளுடைய காலண்டருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த காலண்டரில் அதை நோட் பண்ணி வச்சு அந்த காலண்டர் நம்மளுக்கு தகவல் சொல்லும். நீ ஆல்ரெடி அங்கே மெயிலில் பிரகாரம் நான் ஷோ பண்ணி வச்சுருக்கிறேன், உனக்கு இன்னும் அந்த டேட் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது வரதுக்கு, அதனால் பிளான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம பர்சனல் டேட்டாஸையும் யூஸ் பண்ணி கூகுளும் எடுத்து அவங்களுடைய டெவலப்பர் டீமு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த பர்சனலைஸ் யூஸிங் ஷேர்டு டேட்டா மூலமாக நம்மளுடைய டோட்டல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுனால ப்ரைவசி நம்மளுக்கு நிறைய பாதிக்குதுங்க. ப்ரைவசி மட்டும் கிடையாது, மொபைல் டேட்டா நிறைய லாஸ் ஆகும் அண்டு பேட்டரி ட்ரெயினுங்க. அதனால் 3ஐயுமே நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. இதுக்குள்ள யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்க. இந்த யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் எப்பவுமே ஆனில் இருக்கும். இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த பர்சனலைஸ்டு ஷேர்டு டேட்டா ஜிமெயிலில் வரக்கூடதை மானிட்டர் பண்ணும், அடுத்தது காண்டாக்டை மானிட்டர் பண்ணும், அடுத்து நம்மளுடைய மியூசிக் ஃபைல்ஸு, கேலரியில் கூட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி யூசேஜ் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கூகுளுக்கு அனுப்பி அந்த கூகுள் மூலமாக நமக்கு இங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது டெவலப்பர் டீம் மூலமாக ரெடி பண்ணி நம்மளுக்கு ஒரு அப்டேட்டை திருப்பி கொடுக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ஃபோனில் யூசேஜ் பண்ணக்கூடிய தகவல்களை கூகுளுக்கு சென்ட் பண்ணும். இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட் பண்ணுறதுனால பேட்டரி ட்ரெயின் ஆகுங்க, மொபைல் டேட்டா லாஸ் ஆகும், ஹீட்டும் ஆகும், அட் த சேம் டைம்ஸ் இதில் ப்ரைவசி அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ தட் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆஸ் யூஸ்வலாக நம்மளுக்கு மொபைல் ஒர்க் ஆகும், அப்டேட்டு ஆஸ் யூஸ்வலாக வரும். இப்போ மொபைலுக்கு வெர்ஷன் அப்டேட் வரும், செக்யூரிட்டி அப்டேட் இதெல்லாமே வரும். செக்யூரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூசேஜ் அண்டு டயக்னோஸ்டிக்ஸை தைரியமாக நம்ம ஆஃப் பண்ணலாம். ஸோ தட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பட் நமக்கு யூஸ் இல்லாத ஃபீச்சர்ஸை ஆஃப் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இதை ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைலில் நிறைய விஷயங்களை சேவ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேம் டைப் ஆஃப் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர், பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.